ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு நேரு, காந்தி, மூவா, அண்ணா தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மகாத்மா காந்தியுடைய கடிதம் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். காந்தி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 1917 புரோச் நகரில் வந்து 2வது கல்வி மாநாடு ஒன்று நடக்கும். அதுக்கு காந்தியடிகள் வந்து ஒரு தலைமை உரை வந்து நிகழ்த்தியிருப்பார். அதை பற்றிய கடிதம் தான் இந்த கடிதத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. 1917 புரோச்சில் வந்து 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் என்ன பண்ணுவார், தலைமை உரை ஒன்று நிகழ்த்துவார். அந்த உரையை பற்றிய கடிதம் தான் இந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பார். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். ஆபுத்திரனே, அமுத சுரபியை தான் நீ தந்து சென்றாய், இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். இதில் ஆபுத்திரன் யார், அமுத சுரபி எது அப்படின்னா ஆபுத்திரன் காந்தியடிகள், அமுத சுரபி விடுதலை. ஆபுத்திரனே, அமுத சுரபியை தான் நீ தந்து சென்றாய், இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். ஆபுத்திரன் யார், அமுத சுரபி எது? ஆபுத்திரன் காந்தியடிகள், அமுத சுரபி விடுதலை. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். ஒரு பொறுத்துக செய்திகள் மற்றும் ஆசிரியர். நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார். யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு, உலகத்தார் எல்லாரும் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றனர் அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா. நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்படுகிறது. அனந்தரங்கர். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார். அண்ணா. உண்மையில் சுயசரிதை எழுதுவது அல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். காந்தி. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு, உலகத்தார் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர் சொன்னது வந்து மூவா. ஆன்சர் வந்து ஏ. அரை நிர்வாண பக்கிரி என்று காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் சர்ச்சில். அரை நிர்வாண பக்கிரி என்று காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் சர்ச்சில். அடுத்த ஒரு பொறுத்துக கடிதம் மற்றும் ஆசிரியர். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல் போக்குவரத்து அப்படின்னு சொன்னது அனந்தரங்கர் நாட்குறிப்பில் இருக்குது. துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல் போக்குவரத்துனா அனந்தரங்கர் நாட்குறிப்பு. அஹிம்சா தர்மத்தை நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கெடாத அறப்போர் அப்படின்னு சொன்னது அண்ணா. போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாவே அண்ணா தான். ஆன்சர் வந்து சி. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் சொல்கிறாரு, தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார்னா சிரவண விதுர்பத்தி. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார் அப்படின்னா சிரவண விதுர்பத்தி. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா சர்ச்சில். வட்டமேஜை மாநாடு நடந்த ஆண்டு 1930. வட்டமேஜை மாநாடு நடந்த ஆண்டு 1930. காந்தியடிகளினுடைய கடிதத்தை இப்போ பார்க்கலாம். அவர் குஜராத்லேருந்து எழுதுறாரு. 2/10/1917 எழுதுறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா பயிற்று மொழி, அதாவது புரோச் நகரில் நடந்த அந்த இதில் தான் எழுதுவார். 1917 ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய தலைமை உரை மாணவர்களுக்கு ஏற்ற வண்ணம் கடித வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் என்ன அப்படின்னா 1917 புரோச்சில் 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய தலைமை உரையை தான் நமக்கு வந்து கடித வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. பயிற்று மொழியை பற்றி நிறைவான தெளிவான ஒரு முடிவுக்கு வருவதுதான் கல்வி கற்பித்தலில் நாம் செய்ய வேண்டிய முதற் செயல்.
பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவதனை போன்றது அப்படின்ட்டு அந்த உரையில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது பயிற்று மொழியை பற்றி நிறைவான தெளிவான ஒரு முடிவுக்கு வருவதுதான் கல்வி கற்பித்தலின் நாம் செய்ய வேண்டிய முதல் செயல். பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்றோம்னா அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவதே போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இச்செய்தியை பற்றி கல்வியாளர்களிடையே இரு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன. தாய்மொழியின் மூலம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். ஆங்கிலத்தின் வாயிலாக கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று சிலர் கருதுகின்றனர். இந்த இருவேறு கருத்திலும் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து இந்த விவாதத்துக்கு ஒரு முடிவான ஒரு தீர்வு காணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமின்றி தம்முடைய தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான் அப்படின்னு சொல்கிறார். தாகூருடைய இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் வந்து அவர் ஆங்கிலத்தில் இருந்தக்கூடிய பற்று மட்டும் கிடையாது, அவருடைய தாய்மொழி மீது இருந்த பற்றுதலும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. முன்சின் ராம் பேசும்போது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர் தாய்மொழி அறிவை அப்படின்னு சொல்கிறார். முன்சிராம் அப்படிங்கிறவர் பேசும்போது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கின்றார்கள். இதற்கு காரணம் அவருடைய தாய்மொழி அறிவே. உயர்ந்த மனம் படைத்த மதன்மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியினை போல் ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல் ஒளி வீசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மதன்மோகன் மாளவியாவினுடைய ஆங்கில பேச்சு வந்து வெள்ளியினை போல ஒளிவிட்டாலும் அவருடைய தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல ஒளி வீசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாய்மொழியினை வளமுறச் செய்வதற்கு தேவையானது தங்கள் தாய்மொழியில் உள்ள பற்றும் மதிப்புமே தவிர ஆங்கில அறிவு இல்லை என்பதை மேலே காட்டிய சான்றுகள் வந்து நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஒரு மொழியை பயன்படுத்துபவர்களின் எண்ணங்கள் அந்த மொழியில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். அதே மாதிரி சொல்கிறார், வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என குறை சொல்பவர்கள் இந்த தொழிலாளியை போன்றவர்கள். குறைபாடு மொழியினை பயன்படுத்துபவர்களிடம்தான் இருக்கிறதே தவிர மொழியில் இல்லை. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. மொழி நிறைவு பெற்றதாக இல்லை அப்படின்ட்டு குறை சொல்பவர்கள் தொழிலாளியை போன்றவர்கள். குறைபாடு வந்து அந்த மொழியை பயன்படுத்துபவர்களிடத்தில் தான் இருக்கிறதே தவிர அந்த மொழியில் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ், பிசி ராய் முதலியோரின் சாதனைகளை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே இன்னும் பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களும் பள்ளியில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருத்தல் வேண்டும். சிறந்த பயன் ஏற்பட வேண்டுமாயின் அத்தகைய தொடர்பு இன்றியமையாதது. தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பிப்பது இந்த இணக்கத்தை குலைத்துவிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பள்ளிக்கூடம் வந்து ஒரு வீட்டை போல் இருக்கணும். அதாவது வீட்டில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுதோ, அதாவது ஸ்கூல்னாவே ஒரு பயம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாரு. தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக வைத்து கொண்டால் ஆங்கிலத்தில் அறிவை பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டியதில்லை. படித்த இந்தியர் அனைவரிடமும் அயல்மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதில்லை. இந்த அயல்மொழியிடம் ஒரு பற்றுதலை தோற்றுவிப்பதோ ஊக்கமளிப்பதோ தேவையில்லை எனவும் நான் கருதுகிறேன். நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அறிவு பெற வாழ்த்தும் ஆசியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, கடிதத்தை முடிச்சிருக்கிறாரு. 1917 புரோஸ்டில் நடந்த 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய உரை வந்து இந்த கடித வடிவில் வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த கடிதத்தில் ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாய்மொழியில் நம்ம கல்வி கற்க வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. காந்தியடிகளை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது சிரவண விதுர்பத்தி அப்படிங்கிற நாடக நூலை படித்தப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, பெற்றோரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு நினைக்கிறாரு. அதே மாதிரி பகவத்கீதையை படித்ததன் மூலம் மன உறுதியை பெற்றார். அதே மாதிரி உருஷி அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய உன்னுள் இருக்கும் கடவுளின் அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து காந்தியினுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாரு. ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படிங்கிற நூல். டால்ஸ்டாய் இன்னா செய்தாருக்கும் என்னும் திருக்குறளை மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். அதை படித்த காந்தியடிகள் திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் பற்றுக்கொண்டார். டால்ஸ்டாய் வந்து இன்னா செய்தாருக்கும் அப்படிங்கிற திருக்குறளை வந்து அந்த புத்தகத்தில் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். அப்போ அதை படித்த காந்தியடிகளுக்கும் திருக்குறள் மீது ஒரு பற்று வந்து ஏற்படுது. அவர் சொல்கிறாரு, குஜராத்தியனாக இருப்பதை காட்டிலும் இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது அப்படின்னு வந்து காந்தியடிகள் சொல்கிறாரு. அதே மாதிரி காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொன்னது யார், வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு.
அதே மாதிரி வன்முறையினால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது அப்படின்னும் காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். நான் ஒரு தேசபக்தன். அதற்கு அடிப்படை காரணமும் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானியாக இருப்பதும் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக கருப்பு சட்டங்களை எதிர்த்த காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு, சிறையில் அடைக்கப்படுறாரு. அங்கு அவர் தைத்த செருப்பை அவரை சிறையில் அடைத்த ஆளுநரான ஸ்மர்ட்ஸுக்கு வந்து பரிசாக வழங்குறாரு. அங்கே சிறையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செருப்பு வந்து தைக்கிறாரு. அந்த செருப்பை வந்து என்ன பண்ணுறாரு, அவரை சிறையில் அடைத்த ஆளுநரான ஸ்மர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் சிறையில் அடைக்கிறாரு. அவருக்கே வந்து பரிசாக வழங்குறாரு. தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கே உரியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்று, தெய்வப்பற்று, மொழிப்பற்று வளரும் வகையில் கல்வி வந்து அமையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணயம் இல்லாத இன்பம், மனித நேயம் இல்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு, இதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 1948ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 31ஆம் நாள் வந்து சுட்டு கொல்லப்பட்டார். கோட்ஸே அப்படிங்கிறவரால் வந்து சுட்டு கொல்லப்பட்டார். 1948 ஜனவரி 31.